அப்படி அந்த குழந்தை ஒரு ஜாதகருக்கு பிறந்த பின்பு அவர் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட உச்சத்தை தொடப்போகிறார், உயரத்தை அடைய போகிறார். குழந்தை பிறந்ததுக்கப்புறம் செல்வம், செல்வாக்கு, வளம், வலிமை, வாழ்வாதாரம், சிறப்பான வாழ்க்கை யாருக்கெல்லாம் அமையும்? அப்போ குழந்தை பிறந்த பின்பு முன்னேறும் ஜாதக அமைப்பு எது? இதை பற்றி தான் நம்ம விரிவாக இன்றைக்கி பேசியிருக்கோம். அப்போது ஒரு ஜாதகத்தில் ஃபஸ்ட்டு குழந்தையை குறிக்கக்கூடிய கிரகம் குரு. அப்போ உங்கள் ஜாதகத்தில் குரு நல்லா இருக்கணும், ஃபஸ்ட் பாயிண்ட். குழந்தையை குறிக்கக்கூடிய பாவகம் 5. அப்போ 5ஆம் இடம் கெடாமல் நல்லா இருக்கணும். 5ஆம் இடம் கெடாமல் நல்லா இருக்கணும். 5ஆம் அதிபதியும் நல்லா இருக்கணும். 5ல் பாவிகள் இல்லாமல் இருந்தால் ரொம்ப சிறப்பு. 5ஆம் இடம் மெயினாக திதிசூன்யமாகாமல் இருக்கிறது ரொம்ப சிறப்பு. குழந்தை பிறப்புக்கு மேக்ஸிமம் திதிசூன்யத்தை வாட்ச் பண்ணும்போது தான் நமக்கு ரிசல்ட் கிடைக்கும். அப்படி இவ்வளோ கஷ்டத்தையெல்லாம் கடந்து எனக்கு ஒரு ஆம்பளை பையன் இருக்குது, ஒரு பெண் குழந்தை இருக்குது, இல்லை 2 ஆண் 2 பெண், இல்லை ஒரே குழந்தை, ரொம்ப கொஞ்சம் காலம் கழித்து தான் குழந்தை கிடச்சிது, இப்படியெல்லாம் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட குழந்தைகள் பிறந்த பின்பு உயர்வதற்கு ஜாதக ரீதியான அந்த அமைப்பு